என்ன நவீன், என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, ஒரு தழும்பு இருக்கிற மாதிரி இல்ல ஒன்றும் இல்லை. இருக்குங்க, ஒழுங்கா பாருங்க. இங்க பாருங்க, இங்க இருக்கு. இல்ல இருக்குங்க, இங்க பாருங்க, இருக்கு. இல்ல இருக்கு. இல்ல இருக்குங்க நவீன், இல்ல இருக்கு. சரி கூப்பிடுறாங்க, வாங்க வாங்க, இது அப்புறம் வந்து சொல்லலாம். வணக்கம், இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2. கார்த்திக், டோன்ட் ஜட்ஜ் a book by its cover அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதை நம்ம பேசுறோம், எழுதுறோம், என்னென்னமோ பண்றோம், ஆனா அதை கடைப்பிடிக்கிறதே கிடையாது. நீங்க சொல்றது உண்மைதான் ஷாமினி. அதாவது இந்த முகத்தோற்றத்துக்கு ஓரளவுக்கு நம்ம அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறோம் தான். அது உண்மைதான். ஆனா அழகு அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபட்டு இருக்கும் இல்லையா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்லாம் சொல்றோம். அழகு அப்படின்றது வெளித்தோற்றம் மட்டும் கிடையாது. அகத்தின் அழகு, அதாவது இந்த இன்னர் பியூட்டி அப்படின்னா என்ன? நாம பேசுற விதம், ஒருத்தர் மேல நாம காட்டக்கூடிய பரிவு, அக்கறை, நமக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை, இதெல்லாம் சேர்ந்து தான் ஒட்டுமொத்த அழகான தோற்றத்தை கொடுக்குது. சரியா சொன்னீங்க. அதுவும் நம்ம உடல்ல மிகப்பெரிய உறுப்பு எது தெரியுமா? தோல். அதனாலதான் தோல்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது அப்படி பளிச்சுன்னு தெரிஞ்சிருது. அதுவும் குறிப்பா முக சருமத்துல வரக்கூடிய மாற்றங்கள் தெளிவா தெரிஞ்சிடும். பிக்மெண்டேஷன், அதாவது கரும்படலங்கள், இதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பேச போகிறோம். கதி, இப்போ பிக்மெண்டேஷன் ஒரு விஷயம் சொன்னீங்க பார்த்தீங்களா? சிங்கப்பூரில் இந்தியர்களிடையே தான் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் 50 வயசை நீங்கள் தொட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரச்சனை தலை தூக்க ஆரம்பிக்குது. அது ஏன் இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல டாக்டர் வரப்போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேர்ந்து கலந்து பேசுறதுக்கு 2 வசந்தம் நட்சத்திரங்கள் வரப்போகிறாங்க. அவங்க தான் நவீன் மற்றும் மலர்மேனி. அவர்கள் நன்றி. நல்லா இருக்கும். முதல்ல உங்க 2 பேருக்கும் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மலர்மேனி, நீங்க சொல்லுங்களேன், உங்களுக்கு இந்த பிக்மெண்டேஷன் பிரச்சனைகள் இருக்கா? என்னன்னா, நான் சிறு வயசுல நான் அத்லீட் இல்லையா. அப்புறம் ஒரு டீனேஜர் டைம்ல நான் ஸ்டேட் அத்லீட். அப்போ என்னோட காலகட்டத்தில் ஸ்கூல் படிக்கும் போது முக்கால்வாசி டைம் நான் ஸ்டேடியம்ல தான் இருப்பேன். ப்ராக்டிஸிங் டெய்லி, டிஸ்ட்ரிக்ட் லெவல்லேருந்து ஸ்டேட் லெவல் போகிறது தான். ஸோ அப்புறம் என்னாச்சுன்னா, அந்த டைமில் எனக்கு அந்த சன்ஸ்க்ரீன்லாம் போடணும் அப்படின்னு யாரும் சொல்லலை. அது அதோட தாக்கம் இப்போ தெரியுது, ரொம்ப நாள் கழிச்சு தெரியுது. ஆனா அந்த ஒரு டேமேஜ் நான் மேக்ஸிமம் நான் பண்ணிட்டேன். சோ இப்போ ஃபீல் பண்றீங்க, ஐயோ அப்பயே போட்டுருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் போட்டுருக்கலாமே, இவ்வளவு கஷ்டப்படுத்த இவ்வளவு. இப்போ நீங்க வசந்தம் ஸ்டார் வெற்றியாளர். இதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, ஆனா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க தோற்றம், நீங்க வெளியே போகும்போது உங்க ரசிகர்கள்லாம் பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனத்துல இருக்கணும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஸ்கின் கேர் ரூட்டீன் இருக்கா? நீங்க ஏதாவது வச்சிருக்கீங்களா? மிந்தி ஃபர்ஸ்ட் முன்னாடி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த பருக்கள், தேமல் வந்திருக்கு. அது கரெக்டா எப்போ வரக்கூடாதோ அப்போதான் வரும். மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்னால இருக்கலாம். ஸோ இப்போ வரக்கூடாது வரும். அது இப்போ மேக்கப் போடும்போது அது மறைக்க பார்க்கலாம், ஆனால் அப்படி இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுவும் நம்ம மெடல் நிற்கும் போதுலாம் கொஞ்சம் ஒரு உறுத்தலாகவே இருக்கும், இருக்கேன்னு. ஸோ இப்போ தான் அது கற்றுக்க தான் வந்திருக்கேன். அண்ட் ஆல்சோ இப்போ ருட்டீன் ஒன்றும் இல்லை, ஆனால் பார்த்துக்கிறேன் எப்படி இருக்குது. ஏதாச்சும் சாப்பாடு, இந்த மாதிரி என்ன சாப்பாடு உண்ணா நல்லா இருக்கும், இந்த மாதிரிலாம் நான் கவனிக்கிறேன். ஆமாம், இல்லாத தேமல இல்லாத பிக்மெண்டேஷன் இருக்குன்னு நீங்க ஸ்ட்ரெஸ் ஆனதை பார்த்தோம். ஸோ இப்போ நவீன் சொல்லிட்டாரு எப்படி பிக்மெண்டேஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணணுங்கிறத கத்துக்க அவர் வந்திருக்காருன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் நாங்களும் வந்திருக்கோம், கற்றுக் கொடுக்க டாக்டர் வர போறாங்க. அழகியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கோமதியை தான் சந்திக்க போறோம். பிக்மெண்டேஷன் எதனால வருது, இதுக்கு தீர்வு இருக்கா, என்ன பண்ணலாம் அப்படின்றத தெளிவா சொல்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க டாக்டர் கோமதி. வாங்க டாக்டர், அரங்கத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் டாக்டர். பிக்மெண்டேஷன், அதாவது முகத்தில் வரக்கூடிய அந்த கரும்படலங்கள், இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம். முதல்ல பிக்மெண்டேஷன்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். ஸோ பிக்மெண்டேஷன் தான் தோலுக்குள்ள அந்த பிக்மெண்ட் செல், நாங்கள் கூப்பிடுறது மெலனின், அந்த செல் அது தோலுக்கு கலர் கொடுக்குறது. ஆனால் பிக்மெண்டேஷன் ஒரு வியாதி. அது அந்த தோலுக்குள்ள அந்த மெலனின் ஜாஸ்தியாக இருந்தால் பேட்சாக வரும்.
So அதான் பிக்மெண்டேஷன் கூப்பிடுறது. ஸோ டாக்டர் இது எதனால் ஏற்படுது? ஏன் திடீர்னு வந்து அந்த ஒரு பகுதியில் மட்டும் மெலனின் அதிகமாகுது? கிளினிக்கில் 2 மாதிரி பேஷண்ட் நான் பார்க்குறோம். இந்த கொஞ்சம் வயசானதுவங்க பிகாஸ் அந்த பிம்பிள்ஸ் அது ஆறினோட கருப்பு புலி இருக்கும். எங்களை தோல அந்த கருப்பு புலி இருந்தால் அது அப்படியே போகாது, சில வருஷம் எடுக்கும் போவா. மற்றொன்று இஸ் மெலாஸ்மா. அது வந்து பெண்கள் 40 வயசுக்கு தாண்டி மெனப்போஸ் வரைக்கும் அது ஹோமோனாலே அந்த நெத்தியிலும் கண்ணும்ல பிளாக் பேச்சஸ் போல இருக்கும். அண்ட் அது வந்து ஹோமோனாலே. தென் மற்றொரு கேட்டகரி வந்து இந்த பேஷண்ட்ஸ் வந்து ஸோ தப்பான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வாங்குறது அண்ட் யூஸ்வலி ஆன்லைன் இல்லைன்னா கடையில். அண்ட் அது இன்க்ரீடியன்ட்ஸ் எங்களுக்கு தேவை என்ன இன்க்ரீடியன்ஸ் அண்ட் அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சில தோலுக்கு இரிட்டேஷன் கொடுக்கும். அந்த இரிட்டேஷனால தோல் கருப்பாக வரும். சரி டாக்டர், இப்போ பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது முகத்தில் அதிகமாக வருது அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எந்தெந்த பகுதிகளில் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஸோ நெத்தி, கண்ணும், வாய்க்கு அந்த அந்த ஏரியா. ஏன் அந்த பகுதிகள் மட்டும் அதிகமாக? நாம் வெளியே போகும்போது தென் சூரிய ஒளி நார்மலி இந்த இடத்துல தான் ரொம்ப படும். அந்த இடத்துல தான் அந்த தோல் கருப்பாக பிக்மெண்டேஷன் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலி கார்த்திக், இப்போ டாக்டர் சொல்லும் போது தான் எனக்கே அது தோணுது. நானே இப்போ வந்து யோசிச்சு பார்க்குறேன். ஆமாம், நம்ம வெளியே போகும்போது இப்போ நம்ம இங்கே ஸ்டூடியோலேயே உட்காந்துருக்கோம், இந்த நம்ம ஒலி நம்ம மேலே படுது. அந்த ஒலியை வந்து முகத்தில் வந்து நெத்தி, கண் பகுதி, வாய், இந்த கழுத்து பகுதியில் தான் படுது. அப்போ எந்த அளவுக்கு அந்த ஏரியாஸில் டேமேஜ் இருக்கும்? இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிகம் பாதிக்கப்பட்ட மலர்மணியை கேட்போம். டாக்டர் அவங்க வந்து ஒரு அத்லீட்டாக இருந்தாங்க. ஸோ அதிக நேரம் வந்து வெயில்ல அவங்க இருந்தாங்க. மலர், அவங்க சொன்னது சரியா? இந்த பகுதிகளில் உங்களுக்கு அதிகமா இது எப்போ ஏற்பட்டுச்சுன்னா, ஒரு சில ஆண்டுகள் முன்னுக்கு வந்து ஸ்கீ போயிருந்தேன். தெரியாது, பழகணும்னு போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க. போய் இதெல்லாம் பட்டு வந்து அப்புறம் அந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம வந்து டாக்காக தான் மேட்ரு அந்த டைமில். ஸோ அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த காகல்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அதை தவிர்த்து எல்லாமே சன்பர்ன் ஆச்சு. ஏன்னோ ஸோ அங்கே மட்டும் தான் ப்ரொடெக்டட் பண்ணியிருந்துச்சு. ஸோ இப்போ என்னோட கேள்வி என்ன டாக்டர், ஏன் இந்தியர்கள் மத்தியில் அதிகமாக இது இருக்கு? நம்ம தோலுக்கு மெலனின் ஜாஸ்தியாக இருக்குது, அதான் கலர் தோலுக்கு கொடுக்குறது. ஆனால் அட் த சேம் டைம் அந்த மெலனின் வந்து பிரச்சனையும் கொடுக்கும். அந்த பிரச்சனை வந்து பிக்மெண்டேஷன் அண்ட் ஆல்சோ அந்த அட் த சேம் டைம் அந்த சிகிச்சை செய்கிறது நம்ம தோல் வந்து ரொம்ப டிஃபிகல்ட். அப்போ டாக்டர், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, அது சிறு வயதால் இருந்தாலும் சரி 50க்கு மேலே இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வரக்கூடிய இந்த பிக்மெண்டேஷன் பிரச்சனைகள் வந்து ஒரே மாதிரி இருக்குமா, இல்லை ஆண்களுக்கு வேற மாதிரி இருக்குமா, பெண்களுக்கு வேற மாதிரி இருக்குமா? ஆக்சுவலி இப்போ நாங்கள் பார்க்குறது சேம். நெத்தியிலும் அண்ட் கண்ணிலும் இங்கே ஆண்களுக்கும் இருக்குது. ஸோ அதாவது மெலனின் இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து பெண்களுக்கு தான் அதிகம்னு சொல்ல முடியாது. ஆண் பெண் இருவருக்குமே வரக்கூடிய பிரச்சனையை தான் இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கோம். நிறைய தெரிஞ்சுக்க போறோம். இப்போ ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2. இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2. ஸ்கின் பிக்மெண்டேஷன், அதாவது முகத்தில் வரக்கூடிய கரும்படலங்கள், இதை பற்றி தான் நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன காணொளி, இதனால் பாதிக்கப்பட்டவங்க அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாங்க. சமூக ஊடகத்தில் நிறைய பேர் பயனுள்ள பல தகவல்களை தெரிஞ்சுக்குவாங்க. பல விளம்பரங்களை பார்த்து அதில் வர விஷயங்களை வாங்கி அவங்க வாழ்க்கையை சீராக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. நான் அப்படி பார்த்து வாங்கியதோ வலி, அதுக்கு நான் கொடுத்த விலையோ என் சந்தோஷம். சின்ன வயதுலேருந்து எனக்கு என் சருமத்தை கண்டாலே ஒரு வெறுப்பு. அவ்வளோ அக்னி, அவ்வளோ புள்ளிகள், அவ்வளோ வடுக்கள். வளர வளர எல்லாம் போயிடும்னு நினைச்சேன். ஆனா எல்லாம் தலைகீழா நடந்துச்சு. முகத்துல இந்த கிரீமை தடவை, இந்த மாவை மிக்ஸ் பண்ணி போடு, அந்த காய்கறியை வெட்டி போடுன்னு நிறைய பேர் நிறைய சொன்னாங்க. நானும் எல்லாத்தையும் செஞ்சேன். ஆனா எந்த பலனும் தான் இல்லை. அப்படித்தான் ஒரு நாள் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு விளம்பரத்தை பார்த்தேன்.
எல்லா மாதிரி சர்ம பிரச்சனைகளுக்கு லேசர் ட்ரீட்மெண்ட்னு ஒரு போஸ்டர். எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியும் ஒரு பையன் கூட இல்லை. What can go wrong? புதுசாக செஞ்ச ட்ரீட்மெண்ட்டில் புதுசாக பிரச்சனைகள் வந்துச்சு. என் முகம் முழுவதும் பிக்மெண்டேஷன். நல்லா இருந்த முகத்தை நானே கெடுத்துக்கிட்டேனோன்னு தோணுச்சு. நான் ட்ரீட்மெண்ட் செஞ்ச இடத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்டா ஏனோ தானோன்னு பதில் சொன்னாங்க. இப்போ என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கேன். இது வந்து ஒரு உண்மை சம்பவம். அதை நாங்கள் நாடக வடிவத்தில் சித்தரிச்சிருக்கோம். டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து ஆக்னி பிரச்சனை, பிம்பிள் பிரச்சனை அதுதான் முதல்ல வந்திருக்கு. ஸ்கின் பிக்மெண்டேஷனை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த ஆக்னி பிம்பிள் சிலருக்கு கூடுதலாக வருது, சிலருக்கு குறைவாக வருது, சிலருக்கு அறவே வரதில்லை. இதுக்கு என்ன காரணம்? ஆக்னி பிம்பிள் எதனால் வருது? ஸ்ட்ரெஸ்ஸாலே most of the time. The stress, the hormones பாதிக்கும், and அந்த hormones the acne cause of the acne. So அதால ரொம்ப கஷ்டம். இந்த acne treatment சிகிச்சை செய்தாலும் அது திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் அந்த ஸ்ட்ரெஸ்ஸால் எல்லாரும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப். ஆஃப்கோர்ஸ் சாப்பாடு டு சம் எக்ஸ்டென்ட், ஐ திங்க் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஸ்ட்ரெஸ்ஸால் தான். இந்த ஸ்ட்ரெஸ் வந்து எது உருவாக்குது? எதனால அந்த பிம்பிளை உருவாக்குது? ஸ்ட்ரெஸ்ஸால் கார்டிசோ நமக்கு அதிகமாக வரும். அண்ட் அதால் அந்த கார்டிசோல் செக்ஸ் ஹோமோனை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த செக்ஸ் ஹோமோனால தான் இந்த பிம்பிள்ஸ் ஜாஸ்தியாக வருது. அண்ட் ஹோமோன்ஸ் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அதான் சிகிச்சை வந்து அந்த தோல் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது தான் நாங்கள் செய்யலாம். ஆனால் இந்த கிளினிக் நான் இப்போ வந்து ஒரு மாத்திரை இருக்குது, வைட்டமின் ஏ. அது வந்து இட்ஸ் லைக் அ க்யூர். ஸோ அது வந்து ஒரு 10 மாதம் சாப்பிடணும். அண்ட் அந்த தோல் வந்து ரொம்ப ட்ரையாக வந்தோடனே பிம்பிள் வராது. அது வந்து பின்பு அந்த 10 மாதம் முடிஞ்சனோட ஸ்ட்ரெஸ் பண்ணினாலும் அந்த பிம்பிள்ஸ் சின்ன பிம்பிள்ஸ் தான் வரும், அந்த பெருசானது வராது. அதாவது சருமத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும்னா முதல்ல நம்ம வாழ்க்கையிலேருந்து ஸ்ட்ரெஸ்ஸை வெளியாக்கணும். கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமாம். ஆனா முயற்சி பண்ணா முடியாதது அப்படின்றது எதுவுமே இல்லையா? இல்லை. சரி டாக்டர், இப்ப பாத்தீங்கன்னா உங்க முகத்தை வந்து பல பாக்குறோம், இந்த கருந்திட்டுகள் எல்லாத்தையும் நாங்க போக்கிடுறோம் அப்படின்னு பல விளம்பரங்களை நம்ம பாக்குறோம். பார்த்தோன்னே என்ன பண்றோம், உடனடியா போய் அங்க கொடுக்குற சிகிச்சையை நம்ம செஞ்சிடறோம். இப்போ இந்த கிரீம்ஸ், ஃபேஷியல்ஸ் இது வந்து எந்த அளவுக்கு வந்து உதவியா இருக்கும்? அந்த கருப்பு புள்ளி, அந்த மெலாஸ்மா, இந்த க்ரீம்ஸ் எல்லாம் அது ஒர்க் பண்ணாது. மெடிக்கல் கிரேட் க்ரீம்ஸ் தான் ஒர்க் பண்ணும். பிகாஸ் அந்த பிக்மெண்டேஷன் ரொம்ப ஜாஸ்தி இந்த கண்டிஷனில். தென் மற்றொரு சிகிச்சை செய்யணும். அதுக்கு மேலே அந்த சிகிச்சை வந்து நார்மலி டாக்டர்ஸ் வந்து லேசர் இல்லைன்னா கெமிக்கல் பீல்ஸ். என்னுடைய கிளினிக்கில் நான் வந்து கெமிக்கல் பீல்ஸ் தான் செய்வேன். பிகாஸ் லேசர் வந்து அது வந்து ஒரு வேவ் லெங்த், தட் மீன்ஸ் அந்த மெலனினை வந்து டார்கெட் பண்ணும். ஸோ மெலனின் வந்து தான் எங்களுக்கு தோலுக்கு கலர் கொடுக்கும். ரொம்ப ஹீட் போட்டால் நார்மல் மெலனியும் போகும். அண்ட் தென் கருப்பு வெள்ளை புலியாக வரும். ஸோ அந்த வெள்ளை புலிக்கு சிகிச்சை இல்லை. அதாவது டாக்டர் நீங்கள் சொல்கிறது என்னென்னா லேசர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரும்போது டாக்டர், அதாவது ஒரு மருத்துவரை பார்க்குறது தான் சரியான ஒரு விஷயம். இந்த சலூன்ஸ் அங்கே வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அவ்வளோ. ஸோ பொதுவாக இப்போ டெர்மட்டாலஜியில் நாங்கள் சொல்லுவோம் லேசர் ட்ரீட்மெண்ட் இந்திய தோலுக்கு சரியான சிகிச்சை கிடையாது. அப்போ நம்ம சருமத்துக்கு, நம்ம தோலுக்கு, நம்ம மெலனினுக்கு ஏற்றவாறு என்ன மாதிரியான சிகிச்சைகளை நம்ம எடுத்துக்கலாம்? என்னோட ப்ராக்டிஸே ரொம்ப வருஷம் நான் லேசரும் ட்ரை பண்ணிக்கிறேன், கெமிக்கல் பீல்ஸும் ட்ரை பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலி கெமிக்கல் பீல்ஸ் தான் சேஃபாக எங்கள் தோலை சிகிச்சை செய்யலாம். இது எனக்கு ஒரு கேள்வி இருக்குது டாக்டர். இப்போ வந்து நீங்கள் கெமிக்கல் பீல்னு சொன்னீங்க இல்லையா, இது எவ்வளோ நாளைக்கு செய்யணும்,
அந்த டியூரேஷன் என்ன, அது வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா, இல்லை யார் எந்த மாதிரி வயசான ஏஜில் செய்யலாம்? எந்த வயசாலும் செய்யலாம். சில ஆக்கள் லைக் சின்ன பிள்ளை விழுந்து இந்த ஒரு ஒரு கருப்பு மார்க் இருக்கும், அது கெமிக்கல் போட்டு எடுக்கலாம். அது எடுத்தனோட போயிடும். அது மாதிரி அந்த ஆக்னி, அந்த கருப்பு புள்ளி, அது கெமிக்கல் பீல் போட்டு அது மேபி 3 அல்ல 5 தரம் செய்தால் கடைசியில் எல்லாம் அப்படியே தோல் பீல் பண்ணி கடைசியில் எல்லாம் போயிடும். ஆனால் மற்றொன்று மெலாஸ்மா நாங்கள் சொன்னோம், அது வந்து கெமிக்கல் பீல் போட்டு அந்த மெலாஸ்மா அவ்வளோ கருப்பாக இருக்காது, லைட்டாக வந்துடும். தென் மெயின்டெனன்ஸ் செய்யணும் எவ்ரி ஒரு மாதம் ஒரு தரம் செய்யணும் கெமிக்கல் பீல் டில் அந்த ரிசல்ட்ஸ் கிடைச்சனோட கருப்பு புள்ளி எல்லாம் போனோட தேவையில்லை. ஆனால் மெலாஸ்மா எப்போ அது திரும்பி வரைக்க அது கிளினிக்கு வந்து திருப்பி அந்த கெமிக்கல் பீல் செய்யணும், அந்த அந்த மெலாஸ்மா வந்து குறைக்கிறதுக்கு. ஸோ டாக்டர், இன்னொரு கேள்வி, இது யார் வேணாலும் எடுக்கலாமா, இல்லை மற்ற பாதிப்புகள் இருக்கா, சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கா சில குறிப்பிட்டவர்கள்? கெமிக்கல் பீல் யாரும் செய்யலாம். ஆனால் சில பீப்புள் எக்ஸிமா தோல் இல்லைந்தா இரிட்டேட்டட் தோல், அப்போ அவங்க வந்தால் நாங்கள் அந்த தோல் வந்து அந்த ஹீல் பண்ணினோட அப்போ தான் கெமிக்கல் பீல் செய்வோம். ஸோ டாக்டர், இப்போ எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு வித மருந்து சாப்பிடலாம், மாத்திரை சாப்பிடலாம். இந்த சரும பிரச்சனைகள், இந்த கரும்படலம், இதுக்கு வந்து ஏதாவது ஆரல் மெடிகேஷன் இருக்கா? மெடிகேஷன் இல்லை, ஆனால் இப்போ சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஸோ என்ன நாங்கள் மெடிக்கலி நாங்கள் டிஸ்கவர் பண்ணினோம், ஆன்டி ஆக்சிடென்ட் சாப்பிட்டா விட்டமின் சி எல்லா ஆன்டி ஆக்சிடென்ட் எங்களுக்கு தோல் வந்து வெள்ளையாக அந்த அந்த பிக்மெண்டேஷன் குறைக்கும். கார்த்திக், நான் முடிவு பண்ணிட்டேன். என்னது? ஒரு தடவை பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை ஃபேஷியல் போனேன். கண்ணுக்கு கீழே கருப்பா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு கவலைப்படாதீங்க, விட்டமின் சி போட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ எனக்கு புரிஞ்சுது, விட்டமின் சியை இங்கே போடுறாங்கன்னா நம்ம நல்லா விட்டமின் சி நிறைந்த உணவுகள்லாம் சாப்பிட்டா இந்த பிரச்சனை வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால இதை வந்து இன்னும் வேற என்னென்ன செய்யலாம், வேற என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம தவிர்க்கணும், இல்லை வந்து நம்ம வந்து செய்யணும் அப்படின்றத தொடர்ந்து பேச போறோம் இல்லையா? அதனால இப்போ ஒரு சின்ன இடைவேளை. இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2. இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2. ஸ்கின் பிக்மெண்டேஷன், அதாவது முகத்தில் வரக்கூடிய கரும்படலங்கள், அதை பற்றி தான் இன்னைக்கு நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். சரி டாக்டர், இந்த பிக்மெண்டேஷனை பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு நம்ம வேற என்னென்ன செய்யணும்? சன்பிளாக் போடுவோம் முகத்தில். அதுக்கு மேலே இஃப் ரொம்ப நேரம் வெளியால் இருந்தால் தென் ஓரல் சன்பிளாக் இருக்குது, அது அந்த சூரிய ஒளிவை குறைக்கும். அதாவது சூரிய ஒளினால ஏற்படக்கூடிய பாதிப்பை வந்து இந்த மாத்திரை வந்து குறைக்குது. ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆரல் சன்பிளாக்னு. இப்போ நான் சன்பிளாக், சன்ஸ்க்ரீன் இதெல்லாம் வந்து இப்போ அப்ளை பண்ணும்போது எப்படி அது த ரைட் ஒன் சூஸ் பண்ணுறது சரியானது? அது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த SPF 50க்கு மேலே அதுதான் நல்லது. அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் சர்டன் டெர்மட்டாலஜி பிராண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் அவங்க வந்து சன்பிளாக் வச்சுருப்பாங்க, அப்படியான சன்பிளாக் தான் நல்லது உங்களுக்கு. அதை ஒட்டி இன்னொரு கேள்வி டாக்டர். அந்த காணொலியில் கூட அவங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட் பயன்படுத்தினாங்க, ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாங்க, பிரச்சனை அதிகமானுச்சு. இப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம பயன்படுத்தும் போது இது நமக்கு பிரச்சனை தருது அப்படிங்கிறத எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? ஸோ நான் அட்வைஸ் பண்ணுறது, பிகாஸ் யாருக்கும் தெரியாது அவங்களுக்கு அந்த சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குதா இல்லையா தெரியாது. அந்த அந்த ஸ்கின் ப்ராடக்ட் முகத்தை போட்டு பெரிய பிரச்சனை வந்தனோட தான் அதுக்கு தெரியும். ஆனால் அப்போ பிரச்சனை இருக்குது தான். ஸோ அப்போ நான் சொல்கிறது, இந்த ஏரியாவில் ஒரு 20 cents போல் ஏரியா வந்து தடவி ஒரு வாரம் அப்படியே தடவி வந்தால் ஒரு பிரச்சனை இல்லைன்னா தான் முகத்தில் போடலாம். பொதுவாக அந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது சில நிமிடங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது ஒரு வாரத்துக்கு அங்கேயே பிகாஸ் சம் சென்சிட்டிவ் ஸ்கின் சில நேரம் கொஞ்ச நாள் எடுக்கும் அந்த பிரச்சனை வர்றதுக்கு, இரிட்டேஷன் அலர்ஜி வர்றதுக்கு. அப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா உடனே எடுத்து முகத்தில் அப்ளை பண்ணிடாதீங்க. அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட் பண்ணணும். அந்த ஒரு வாரத்தில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலைன்னா நீங்கள் அதை தொடர்ந்து பயன்படுத்தலாம். சரி கார்த்திக், நிறைய விஷயம் பேசிட்டோம். இப்போ வந்து நம்ம 2 பேரை டெஸ்ட்ல வைக்க போறோம். யார் அந்த 2 பேர்? இவங்க 2 பேர் தான், நவீன் மற்றும் மலர்மினி. இப்போ டாக்டர் வந்து உங்க முகத்தை வந்து பரிசோதிச்சு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இங்க அவருக்கு தெரியல, இவங்களுக்கு ஓரளவுக்கு நமக்கு தெரியும். இப்போ நவீன், நீங்க தயாரா இருக்கீங்களா?
தயார் தான் நீ இல்லைன்னு சொன்னாலும் நாங்க ஆடு தலையாட்டிடுச்சு. ஸோ டெஸ்ட்டுக்கு ரெடி. என்ன டெஸ்ட் பண்ண போறோம், அவங்க முகத்துல பிரச்சனைகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டாக்டர் இப்ப பரிசோதனை செய்ய போறாங்க. வாங்க போலாம். கார்த்திக், மலர்மேனி, நவீன் தயாரா இருக்காங்க. தயாரா இருக்காங்க. டாக்டரும் தயாரா இருக்காங்க. தயாரா இருக்காங்க. தாமதிக்க வேண்டாம். என்ன பிரச்சனைன்னு இப்ப நம்ம தெரிஞ்சுப்போம். மலர்மேனி, நீங்க முதல்ல அமருங்க. டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே பிரச்சனை இருக்குன்னு நீங்க ஏன் முடிவு பண்ணீங்க? இருந்தா அவங்க அப்புறம் மனசு கஷ்டப்படக்கூடாது. சரி 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 டாக்டர். மலர்மேனி சரி. அமர்ந்துட்டாங்க. ஸோ அவ நெத்தியில பிக்மெண்டேஷன் இருக்குது அந்த கன்னத்துல. ஸோ ரெண்டு இடத்துல இந்த நெத்தியும் கன்னத்திலும் பிக்மெண்டேஷன் இருக்கு. இதுக்கு வந்து சிகிச்சை செய்தா அந்த பிக்மெண்டேஷன் அப்படியே போயிடும். ஆனா அது விட்டா தென் அது ஜாஸ்தியா வரும். தேங்க்யூ மலர்மேனி. நவீன் வாங்க. இளையர் அப்படி இருந்தாலும் இருக்கா பிரச்சனை அப்படின்னு பார்த்துருவோம். அவருக்கும் இருக்குது நெத்தியில இந்த இடத்துல கன்னத்துல அந்த அவுட்டர் சைட் இது இங்கால சேம் இந்த நெத்தியிலும் இந்த கன்னத்திலும் பிக்மெண்டேஷன். இவருக்கும் அதே நெத்தி. ஆனா ஐ திங்க் ஸ்பாட்ஸ் விளையாடுவீங்களா? இப்போ சமீபத்தில் இன்னும் கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சிருக்கேன். அதான் இந்த இடத்துல தான் பிக்மெண்டேஷன் இருக்கு. ஸோ இது தானாகவே போக வாய்ப்பு இருக்கா? இப்போ அது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது. ஸோ அந்த சிகிச்சை செய்து அதை குறைச்சி எடுத்தனோட சன்பிளாக் போட்டுட்டு வந்தா அது திரும்பி வர்றதுக்கு குறைவு. அதாவது அந்த தோல் வந்து வெளியாக அதை தான் நீங்கள் சொல்கிறீங்க. டாக்டர், இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து ஸ்கின் பிக்மெண்டேஷன், முகத்தில் வரக்கூடிய கரும்படலங்களை பற்றி நிறைய விளக்கம் கொடுத்தீங்க. அதுக்கான சிகிச்சையை பற்றியும் எங்களுக்கு விவரமாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி டாக்டர். அதே மாதிரி மலர்மேனி மற்றும் நவீன் 2 பேரும் வந்து பயனுள்ள கேள்விகளை கேட்டீங்க. அதே நேரத்தில் நீங்களும் பயன் அடைச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. முக சருமத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வை இன்னைக்கு நம்ம பார்த்தோம். என்ன சிகிச்சை போகலாம், அதை நம்ம எப்படி தவிர்க்கலான்னு. இதே மாதிரி தொடர்ந்து பல பிரச்சனைகளை பற்றி பேச போகிறோம். அதுக்கான தீர்வை பற்றியும் நாங்கள் பகிர்ந்துக்க போகிறோம். தொடர்ந்து பாருங்க. இது பேசுவோம் Health Matters Season 2.